அந்த கதை வந்து மைனா மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. மைனா மாதிரி ஒரு லவ் ஸ்டோரினா அந்த பேஸ்லைன் எங்கே இருக்குது, மற்ற விஷயங்கள், அதாவது ஒரு நீதிபதி கோர்ட்டில் ஏன் கேஸ் டிலே ஆகுது, அப்புறம் ஒரு காவல்துறை படுற கஷ்டம் என்ன, மேலதிகாரிகிட்ட படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அழகாக அற்புதமாக எழுதியிருக்காரு. உண்மையிலேயே தமிழவர்கள் வந்து பாராட்டுக்குரியவர், அற்புதமான ஒரு இயக்குனர், பாராட்டுக்குரியவர், பிரமாதமான எழுத்தாளர். இப்படிப்பட்ட ரைட்டர்ஸ் வேணும். சுரேஷ் ராஜகுமாரி மாதிரியான நல்ல இயக்குனர்கள் வேணும் தான் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ரைட்டர்ஸும் இயக்குனர்கள் இருக்கும்போது தமிழ் சினிமா வேறொரு நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த வேற லெவல்னு சொல்லலாம், அந்த வேற லெவலுக்கு போயிடுவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்சி அமைப்பில் எந்த லெவலுக்கு நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காட்சி அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த காட்சி அமைப்பில் எப்படி கவனம் செலுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த காட்சி அமைப்பு கவனம் செலுத்தி கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா எந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒரு திரைப்படத்திற்கு மிக முக்கியம் வந்து ஒரு ஸ்டார்ஸ் கிடையாது, ஒரு நல்ல இயக்குனர்கள் தான், நல்ல கதையாசிரியர்கள் தான் ஒரு ஸ்டாரை உருவாக்குறாங்க, ஒரு கேரக்டரை உருவாக்குறாங்க, ஒரு கதாபாத்திரம் உருவாகுது. அந்த கதாபாத்திரங்கள் வெற்றி அடையும். அந்த கதாபாத்திரங்கள் வந்து நம்ம இயல்பு வாழ்க்கையில் சந்தித்த கதாபாத்திரங்களாக இருக்கும். அந்த கதாபாத்திரங்களை கொண்டுதான் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த ஆண்டின் சிறந்த திரைப்படமாக சிறை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது.